ஹலோ எவ்ரிவன். எல்லாருக்குள்ளேயும் ஒரு ஆசை இருக்கும், ஒரு கனவு இருக்கும். அந்த கனவு உனக்கு முதல் அடி எடுத்து வைக்கும் போது எல்லாருக்குமே தோல்வி தான் கிடைக்கும். ஆனால் தோல்வி எதிர்த்து யார் முன்னேறாங்களோ அவங்க தான் வெற்றி பெறுவாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு முன்னாடி இருக்கானே, அவன் பேர் ராகேஷ் குமார். அவனுக்கு ஃபிலிம் மேக்கிங் ஆகணும்னு ரொம்ப ஆசை. அதுக்காக இதை பண்ணிகிட்டே இருப்பான். இப்போ அவன் ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறான். அவன் ஷார்ட் ஃபிலிம் அவங்க அப்பா முன்னாடி, அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு முன்னாடி நடிக்கிறான். அவனுக்கு எல்லாரும் முன்னாடி நடிக்கிறதுனா கொஞ்சம் பயம், ஒரு டென்ஷன். அவன் எப்படி பண்ண போகிறான்? அவன் நடித்து காட்டுவானா? வாங்க பார்க்கலாம். ரெடி கேமரா ஆக்ஷன். என்னப்பா சும்மா என்ன கோர்ஸ் கேட்டு இருக்கேன். நான் சொன்ன மட்டும் அந்த கோர்ஸ் நீங்கள் எடுக்க விட்டுருவே என்ன? இல்லை நான் கேட்குறேன். அச்சோ இன்னொரு ஷார்ட் ஃபிலிம் எனக்கு நானே மறந்துட்டேன். ஐயோ உனக்கு ஆடவும் தெரியல. சரி பேசாம உக்காடுறானா கேட்கவும் மாட்டேங்கிற. அப்பா நான் பேசாமல் ஆக்டர் ஆயிடுவா. சும்மாடுறா. சிவகார்த்திகேயன் ஆகணும் அப்படின்றது நிறைய பேருக்குள்ள இருக்க ஒரு கனவு. இல்ல சிவகார்த்திகேயனை தாண்டியே ஆகலாம். அதுக்கு நிறைய ஸ்கோப் இருக்கு. நீ கவலைப்படாத. எவ்வளோதான் டேலண்டாக இருந்தாலும் மேடையில் போய் காட்டினா தான் இந்த உலகம் ஏற்றுக்கும். இது உனக்கான மேடை. நீ தான் டேலண்ட்டை காமிக்கணும். உனக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, ஜெயிச்சிடுவேன்னு சொன்னால் கேட்காது, ஜெயிச்சிட்டு சொன்னால் அந்த உலகம் கேட்கும். என்னப்பா சும்மா சொல்லு. நான் சொன்ன மட்டும் எனக்கு அந்த கோர்ஸ் நீங்கள் எடுத்து விட்டுருவே என்ன? என்னால் சொல்ல தெரியாமல் இல்லைப்பா, சொல்ல முடியாமல் தான். எனக்கு சின்ன வயசில் நான் ஒன்று கேட்டால் நீ ஒன்று வாங்கி தரேன், நான் ஒன்று படிக்கிறது சொன்னால் நீ ஒன்று படின்னு சொல்கிறேன். நீ சொல்கிற மாதிரி நடந்துக்க முடியாமல், நான் நினைக்கிற மாதிரி நடந்துக்க முடியாமல் நான் ஒரு டோக்கன் மாதிரி ஃபீல் பண்ணுறேன்ப்பா. ஆனால் எனக்கு ஒன்று தெரியும், எல்லாருக்கும் டேலண்ட் இருக்குது, எல்லாருக்கும் சூழ்நிலை இருக்குது. அந்த சூழ்நிலை கரெக்டாக அட்டன் பண்ணும்போது எல்லாருமே வரலாம். அந்த மாதிரி எனக்கும் ஒரு சூழ்நிலை வரும். இவ்வளோ நேரம் என்ன படிக்கிறேன்னு கேட்டு இருந்தில்ல, இப்போ சொல்கிறேன். நான் படிக்க நினைக்கிறேன். இன்ஜினியரிங் கிடையாது, பேச்சுலர் ஆஃப் டிசைன். வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் யாரு முன்னாடி போறாங்கிறது முக்கியம் இல்ல, லாஸ்ட்ல யாரு ஃபர்ஸ்ட் வராங்கிறது தான் முக்கியம். பாரு